குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து டிவிஎஸ் என்டார் 150cc பார்க்க போகிறோம். இதில் 2 வேரியன்ட் வரும். ஒன்று வந்து நார்மல் எல்சிடி மீட்டர் வரும், இன்னொன்று டிஎஃப்டி. நம்ம பார்க்க போகிறது வந்து எல்சிடி மீட்டர் பார்க்க போகிறோம். இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச் அலாவில் உங்களுக்கு 210 ரோட்டோமீட்டர் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. வித் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு ஏபிஎஸ் ஃபங்க்ஷனும் உங்களுக்கு நல்லா குயிக்காக இருக்கும். அதே மாதிரி டிஸ்கோ ஃபங்க்ஷனும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் கலர்லேயே அலாவிலும் உங்களுக்கு சேம் கலரில் கொடுத்துருக்காங்க. இதனால் வண்டி பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும். டயரும் உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கனால பஞ்சர் ஆனாலும் உங்களுக்கு ஏர் உடனே ரிலீஸ் ஆகாது. ஒரு நியர்பை ஸ்டேஷனும் ஓட்டிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டார் 150 உங்களுக்கு இன்னொன்று வந்து டிஆர்எல் எல்இடி கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு பார்க்குறக்கு வண்டி லுக்காகவும் இருக்கும். அதே டைம் உங்களுக்கு இதில் இண்டிகேட்டருமே உங்களுக்கு இதுலேயே வந்துடும். உங்களுக்கு இதனால் பார்க்க வண்டி ஸ்டைலிஷாக இருக்கும். இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. டிம்மு பிரைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் மாற்றிக்கலாம். இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்ரிட் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஹைப்ரிட் டிஸ்பிளே மீன்ஸ் என்னன்னா உங்களுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு எல்சிடி மீட்டரும் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளேவும் வந்துடும். இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா விசிபிள் வந்து கிளியராக இருக்கும். இதில் 2 மோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரீட் மோடு அண்ட் ஸ்போர்ட் மோட் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரீட் மோட், ரேஸ் மோட் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்னென்னா ஸ்ட்ரீட் மோட் போகும்போது உங்களுக்கு லோக்கல் சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு, அதே மாதிரி ரேஸ் மோட் போகும்போது ட்ராக் அதாவது ஹைவேஸில் அந்த மாதிரி போகும்போது வண்டியோட பிக்கப் பர்ஃபார்மன்ஸை அதிகமாக எடுத்துக்க பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஏபிஎஸ் ஃபங்க்ஷனும் உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் உங்களுக்கு லெஃப்ட் இண்டிகேட்டரில் காமிச்சிடும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. புதுசாக உங்களுக்கு 150cc ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது என்ன பெனிஃபிட்னா ரோட்டில் போகும்போது உங்களுக்கு வளையும் போதில் ஸ்பீடை குறைக்காமல் நீங்கள் ஆட்டுக்கு அதே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணி நீங்கள் வளைஞ்சிக்க முடியும். அதனால் உங்களுக்கு பேக் வீலும் உங்களுக்கு வாப்பிள் ஆகாது. இதில் உங்களுக்கு லேப் டைமு, பெஸ்ட் லேப்பு, லாஸ்ட் லேப்பு, அதே மாதிரி உங்களுக்கு 125cc என்னென்ன ஃபீச்சர் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் ஆர்பிஎம் வந்து உங்களுக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. அதுபோக ஆவரேஜ் ஃபீல் எக்கனாமி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. டாப் ஸ்பீட் மென்ஷன் ஆகிடும் உங்களுக்கு. அதுபோக இன்டெலிக் ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா ஃபீல் சேவிங் மோடுக்காக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு 7 செகண்டில் இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிரும். பிரேக் பிடிச்சிட்டு மறுபடியும் ஆக்சிலேட்டர் த்ராட்டில் பண்ணிங்கன்னா இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிரும். அதே மாதிரி இதில் உங்களுக்கு கிளச் அண்ட் பிரேக் லிவரும் உங்களுக்கு அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு 3 ஸ்டெப்பாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு பிரேக் லாக்கும் கொடுத்துருப்பாங்க. வண்டி எதுவும் மூவ் ஆகாமல் இருந்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 லிட்டர் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்கள் ஃபோனு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். முன்னாடி உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 21 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. இதனால் ஆப்ஷன்ஸ் ஹெல்மெட்டு ப்ளஸ் உங்களுக்கு யூஎஸ்பி மொபைல் சார்ஜ் போட்டும் கொடுத்துருப்பாங்க. இதனால் எமர்ஜென்சிக்கு சார்ஜ் போட்டோம்னா கொடுத்துருவோம். அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.8 ஃபியூல் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு மைலேஜும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் இருந்தோடனே ரிசர்வ் காட்டிடும். இதோட பேக் சாக்கப்ஸ் பார்த்தீங்கன்னா காயில் ஸ்ப்ரிங் சாக்கப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோப் சாக்கப்ஸை கொடுத்துருப்பாங்க. சஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க. மேடு கொடுத்துரும் போது உங்களுக்கு சஸ்பென்சர் ஃப்ரீயாக இருக்கும். இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 155 mm இருக்கிறதுனால கீழே 5 சைஸ் எதுவும் தட்டாது. அதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1685 mm இருக்கிறதுனால கட்டச்சு போக ஈஸியாக இருக்கும், பேலன்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதோட இன்ஜின் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 13 பிஹெச்பி இருக்கிறதுனால உங்களுக்கு பவர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டார்க் பார்த்தீங்கன்னா 14.1 டார்க் இருக்கிறதுனால புல்லிங் பவரும் நல்லாயிருக்கும். இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏன் ப்ளூ கலர்